கோயம்பேட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் தொழுகை பண்ணும் இடமாக சொல்லப்படுகிற மசூதி இடிப்பதாகவும் அதுக்கு இஸ்லாமியர்கள் பெருமளவில் போராட்டம் ஏற்படுவதாகவும் சிஎம்டி இது இடம் எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி இடிக்க வராங்க. இப்போ அதுதான் பிரச்சனை. அது சிஎம்டின்னா அந்த ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் சிஎம்டி இடமா, அல்லது அது சுற்று வட்டாரம் முழுக்க சிஎம்டி இடமான்னு சொன்னால் 5.5 ஏக்கர் சிஎம்டி இடம். இந்த ஒரு 500-700 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் சிஎம்டிக்கு தேவையா? மற்ற இடமும் உனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அப்போ மற்ற இடங்களை எல்லாம் இடி. ஏன் இந்த பள்ளிவாசல் மட்டும் வந்து இடிக்கிறார்? பள்ளிவாசல் கட்டிடங்கள் ஒன்றும் புனிதமானது இல்லை, புரியுதுங்களா? காவல்துறையும் சிஎம்டியும் கார்பரேஷன் அதிகாரிகளும் திமுக அரசும் என்ன பண்ணுதுன்னா 2 சமூகத்துக்கு மத்தியில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை இது செய்கிறாங்க. விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து செஞ்சி மஸ்தான் அவங்கள நீக்கியிருக்காங்க. திமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் எஃப்டிஆர் நிகழ்ச்சி, நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில் செஞ்சி மஸ்தானும் பொன்முடியும் போய் கலந்துக்கிறாங்க. செஞ்சி மஸ்தான் மைக்கை எடுத்து பேசும்போது மைக்கை படக்குன்னு பிடிங்கிறாரு. அவரும் அமைச்சர் தான், இவரும் அமைச்சர் தான். அவரும் மாவட்ட செயலர் தான், இவரும் மாவட்ட செயலர் தான். அவரும் திமுகவில் பழமையான நபர் தான், இவரும் பழமையான நபர் தான். ஆனால் இங்கே என்ன பாருங்கள், நீதி முஸ்லீமுக்கு எதிராக, முஸ்லீமுக்கு அநீதி, பொன்முடிக்கு நீதி. பொன்முடியை சாந்தப்படுத்துவதற்காக அந்த மாவட்ட செயலாளர் பதவியை அவர்கிட்ட இருந்து பிடிங்க, அவர் பொன்முடி பையனுக்கு கொடுக்குறாங்க. இது சம்பந்தமாக முதல்வர் வெளியும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர், இன்னும் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் போய் முதல்வர் வெளியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முழு மூல காரணம் யாருன்னு சொன்னால் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தான் இதுக்கு முழு பொறுப்பு. பதிவுத்துறையில் அந்த இடம் இன்னொருத்தரிடம் இருந்து காசு கொடுத்து வாங்கி ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த இடத்த நீங்கள் எம்எம்டி எந்துன்னு சொல்கிறதே சட்டவிரோதமானது. திமுக அரசினுடைய செயலை பாருங்கள், ஒரு அயோக்கியத்தின் உச்சமாக இருக்குது இதெல்லாம். அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து ஒரு 2 நாட்களாக கோயம்பேட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் தொழுகை பண்ணும் இடமாக சொல்லப்படுகிற மசூதி இடிப்பதாகவும் அதுக்கு இஸ்லாமியர்கள் பெருமளவில் போராட்டம் ஏற்படுவதாகவும் என்ன சார் ஆச்சு? ஏன் அந்த மசூதியை இடிக்கிறாங்க? அதில் இருக்க பிரச்சனை என்ன? இல்லை, அங்கே குறைஞ்சது ஒரு 5 ஆண்டுகளாக 5 வருஷத்துக்கு மேலே அது பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அரை கிரவுண்டு தான் இருக்குது. அது ஒரு 40 லட்ச ரூபா குறைஞ்சது வாங்கியிருக்காங்க. வாங்கி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போது பதிவு செஞ்சு அவங்க பள்ளிவாசல் கட்டி அந்த பள்ளிவாசலில் தொழுகை நடந்துட்டு வருது. 5 வருஷமாக நடந்துட்டு வருது. கரண்ட்டு பில்லு, டேக்ஸு எல்லாமே பள்ளிவாசல் சார்பாகவே இது நாள் முறைப்படி கட்டிகிட்டே தான் வராங்க. இப்போது சிஎம்டி இது இடம் எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி இடிக்க வராங்க. இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ சிஎம்டி வராங்க, இடிக்க வராங்கன்னா அப்போ நம்ம அத்துமீறி கட்டின மாதிரி ஒரு பிரச்சாரத்தை சிஎம்டி பண்ணுது. அதாவது சிஎம்டிக்கு இடம் காலியாக இருக்குது, அந்த இடத்துல இவங்க பள்ளிவாசல் கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இது தவறானது. ஏன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெஜிஸ்டருக்கு உண்டான எல்லாமே இருக்குது, எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. அவள் என்ன பண்ணுறான்னா அங்கே லோக்கல் மண் யாரோ ஒருத்தன் என்ன பண்ணுறான், அவன் இந்து மண்ணியோ இல்லை திமுக காரனோ தெரியல, அவன் என்ன பண்ணுறான் கோர்ட்டில் போட்டு இது சிஎம்டி இடம், இந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்குது, இந்த பள்ளிவாசல் இடிக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் போட்டான். கோர்ட்டு சிஎம்டி இடம்னும் போது அதை இடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர். அந்த கோர்ட் ஆர்டர் வச்சு தான் சிஎம்டி அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறை உதவியோடு இடிக்கணும் அப்படின்னும் போது அப்போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு போராட்டம். ஏன்னா நம்ம இடம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், நான் பள்ளிவாசலுக்குன்னு வாங்கியிருக்க இடம், பள்ளிவாசலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கடந்த 5 ஆண்டுகளாக தொழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்த இடிப்பேன்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியாது? இப்போ நான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, அது சிஎம்டின்னா அந்த ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் சிஎம்டி இடமா, அல்லது அது சுற்று வட்டாரம் முழுக்க சிஎம்டி இடமான்னு சொன்னால் 5.5 ஏக்கர் சிஎம்டி இடமா? அப்போ இந்த 5.5 ஏக்கர் சிஎம்டி இடத்துல குறைஞ்சது 1000 வீடுகளுக்கு மேலே வீடுகள் இருக்குது, பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கூட இருக்குது, 1000 வீடுகளுக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 கோயில் இருக்குது, 2 சர்ச் இருக்குது, அதில் ஒரு பள்ளிவாசல் இந்த பகுதியில் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நீ இடிக்கிறவன் எல்லாத்தையும் சேர்த்து இடிக்கணுமா, இல்லை அந்த பள்ளிவாசலை மட்டும் இடிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. சரிங்க சார். சின்ன குறிப்பிட்டு இப்போ அந்த இடத்துல அரசாங்கத்துக்கு என்ன தேவை சார் இருக்குது? இப்போ இடிக்க வராங்கன்னா இப்போ அங்கே ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் சிஎம்டி நாங்கள் எங்கள் இடம் அது எங்களுக்கு எப்போனா எடுக்க தேவை. அப்போ நீ எந்த மயிருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க? அப்போது நீ போலியான ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்போ பத்திரப்பதிவு பண்ணியிருக்கும்போது சிஎம்டி எப்படி என்னுடைய இடம்? அப்போ இதனால நீ என்ன பண்ணிட்டீங்க? சிஎம்டிக்கு தெரியாமல் இருந்துச்சா?
கேள்வி வருதா ஆமா, இல்லையா? ஆமா. சரி, இந்த ஒரு 500 700 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் சிஎம்டிக்கு தேவையா? ம். மற்ற இடம்லாம் உனக்கு தேவையில்லையா? இல்லை மற்ற இடமும் உனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அப்போ மற்ற இடங்களை எல்லாம் இடி. ஏன் இந்த பள்ளிவாசல் மட்டும் வந்து இடிக்கிற? கேட்டால் என்ன சொல்கிறான், அங்கே போய் அதேமாரி கோரிக்கை வச்சு கேட்குறாங்க. ஏங்க இந்த ஒரு இடம் மட்டும் சிஎம்டிக்கு தேவையாங்க, இவ்வளோ இடம் சிஎம்டிக்கு 5.5 ஏக்கர்ன்றீங்க, அது எல்லாம் இடிங்க அப்படின்னா, பாய் இது மட்டும்தான் போய் கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஓ. அப்போது இது மட்டும்தான் கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. சரி, இது யார் சார் போட்டா? யாரோ ஒருத்தர் போட்டிருக்கா, கோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு, நாங்கள் இடிக்க வரோம். யார் போட்டு? பாய் அப்போ கோயில் இருக்குது, சர்ச்சுகள் இருக்குது, இவ்வளோ வீடுகள் இருக்குன்னு பாய் நீங்கள் போடுங்க பாய், கோயில் இடிக்க சொல்லி போடுங்க பாய். அப்போ நம்மளை கலவரம் தூண்டுறதுக்கு மேலே நம்மளை பயன்படுத்துகிறாங்களா சார்? அப்போ தமிழக அரசு நம்மளை முஸ்லீம்களை கலவரம் அப்போ என்ன ஆகும்? இப்போ அவன் வந்து ஏதோ ஒரு நாதாரி கோர்ட்டில் கேஸ் போட்டு இது சிஎம்டி இடம் இங்கே எப்படி பள்ளிவாசல் கட்டலாம்னு அதை இந்து முன்னணியாக இருக்கலாம், இந்து ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கலாம், எவனோ இருந்துட்டு போட்டோம். அவன் போட்டான்றதுக்காக நான் வந்து இன்னொரு வணக்க வழிபாட்டு தலத்தை இடிக்க சொல்லி நான் நீதிமன்றத்தை போய் போடணுமா? அப்போ என்ன ஆகும்? இந்து மக்கள் மத்தியில் வந்து முஸ்லீம்கள் தான் இந்த கோயில் இடிது காரணம் ஆர்டர் வாங்கிட்டான். அப்போது காவல்துறையும் சிஎம்டியும் கார்ப்பரேஷன் அதிகாரிகளும் திமுக அரசும் என்ன பண்ணுதுன்னா, 2 சமூகத்துக்கு மத்தியில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை இது செய்கிறாங்க. இது அயோக்கியத்தனமா இல்லையா? சரி, இதுக்கு உங்கள் அமைப்புகளோ இதுக்கு என்ன சார் மேல்முறையீடு பண்ணியிருக்கீங்க? இல்லை, மேல்முறையீடு இல்லை. இப்போ தொடர்ந்து வந்து இது சம்மந்தமாக வந்து முதல்வர் வரையிலும் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர், இன்னும் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் போய் முதல்வர் வரையிலும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து முழு மூல காரணம் யாருன்னு சொன்னால் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தான் இதுக்கு முழு பொறுப்பு. ஏன்னா அவர் தான் வந்து இடிக்கிறதுக்கு உண்டான உத்தரவு போகிறத இடிச்சே ஆகணும்னு பிடிவாதத்தில் இருக்கார் அவர். ஏன்னா அந்த இடத்த இடிச்சுன்னா அதை வச்சு எல்லாத்தையுமே இடிக்கும் அப்படின்றது திட்டமாக இருக்கலாம் மேபி அவர். அப்போ முதல்வராக அதை இடிக்கணும். அப்போ கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி ஏற்படுத்துகிறாங்க. வேற என்ன, முஸ்லீம் தானே, அது அத்துமீறி கட்டப்பட்ட இடம் அப்படின்னு இருக்கலாம். முறைப்படி எல்லாமே வாங்கி வரி எல்லாமே நான் இப்போ போய் அங்கேருந்து தான் நேரம் வரேன். நான் அவங்ககிட்ட ரெஜிஸ்டர் ஆகிருக்கு பதிவுத்துறையில், அந்த இடம் இன்னொருத்தரிடம் இருந்து காசு கொடுத்து வாங்கி ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த இடத்த நீங்கள் வந்து எம்எம்டி எந்துன்னு சொல்கிறதே சட்டவிரோதமானது. சரி, அது மட்டும் இல்லாமல் 5.5 ஏக்கர் இருக்கும்போது அந்த 500-700 ஸ்கொயர் ஃபீட்டில் மட்டும் நீங்கள் வந்து எம்எம்டியை வந்து இடிச்சிட்டு என்ன சாதிக்க போகிறீங்க? அதை கேட்டதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய் கேஸ் போடுங்க. இப்போ பள்ளிவாசல் இந்த இடம் எம்எம்டி இடம், சிஎம்எம்டி இடம், இது வந்து பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க அப்படின்னு கோர்ட்டில் யாரோ போட்டாங்க இல்லையா? அதேமாதிரி நீங்கள் போய் கேஸ் போடுங்க. எங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா முஸ்லீம்களுக்கு? சொல்லுங்கள். அப்போ நாங்கள் போய் கேஸ் போட்டு ஒவ்வொன்றும் அங்கே இருக்கிற கோயில், அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சு, அங்கே இருக்கக்கூடிய வீடுங்க இடிக்கிறதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கணும். நீ அரசாங்கம் உனக்கு தேவைன்னா நீ வழக்கு போட்டு ஒட்டுமொத்தமாக காலி பண்ணு. ஒட்டுமொத்தமாக காலி பண்ணும்போது நான் பள்ளிவாசல் எடுக்க மாட்டேன், பள்ளிவாசல் எடுக்க விட மாட்டேன், நாங்கள் போராடுவோம்னு சொன்னால் அது தவறு. திமுக அரசினுடைய செயலை பாருங்கள், ஒரு அயோக்கியத்தின் உச்சமாக இருக்குது இதெல்லாம். அதுவும் சேகர்பாபு வந்து அதாவது அவர் சமூக ஓட்டுகள் கூட அவருக்கு கிடைக்காது. முஸ்லீம்களுடைய 100% வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றவர் தான் சேகர்பாபு. இன்றைக்கி எம்எல்ஏ இருக்காருன்னா அது காரணம் முஸ்லீம்கள், இன்றைக்கி அமைச்சராக இருக்காருன்னா அவருக்கு காரணம் முஸ்லீம்கள். அப்படி இருக்கும்போது அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக சேகர்பாபுனுடைய இந்த செயலை மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய. இது அவருக்கு தெரியாமையே இந்த மாதிரி நடந்திருக்கலாமா சார்? யாருக்கு? சேகர்பாபு இன்ன வரையிலும் பிடிவாதம் பண்ணுறாப்புல. அது கோர்ட் ஆர்டர், ஒன்றும் பண்ண முடியாது. அவர் காதுக்கு போய் அவர் இந்த மாதிரி அவர்கிட்டயே போய் கேட்குறாங்க, இதேமாரி நீங்கள் தான் சிஎம்எம்டியுடைய குழு தலைவராக இருக்கீங்க, இதேமாரி இப்படிங்கும்போது அது கோர்ட் ஆர்டர், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார். அது கோர்ட் ஆர்டர்னு சொன்னால் எப்படிங்க? அது நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அது எங்களுக்கு தெரியும். கோர்ட் ஆர்டர், அது கோர்ட் ஆர்டர் இடிச்சு தான் செய்யும், வேறு வழி இல்லை எங்களுக்கு அப்படின்றாப்பலையா. அப்போ எனக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, அதை போய் நான் கேட்க போனால் உங்களை இன்னொன்று ஒரு அநீதி பண்ண வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ தான் வந்து காவல்துறையும் அங்கே உட்காந்து ரவுண்ட் டேபிளில் உட்காந்து பேசினவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கோயிலுக்கு எதிராக நீங்கள் கேஸ் போடுங்க பாய், சர்ச்சுக்கு எதிராக போடுங்க, இங்கே இருக்கிற வீடுங்களுக்கு எதிராக போடுங்க, நாங்கள் ஆர்டர் வாங்க இடிச்சிடுறோம், அதையும் நாங்கள் என்ன இடிக்க மாட்டோம்னு சொல்கிறோம். ஏன்னா நீ பண்ண மாட்டியா? நீ போய் வழக்கு போட்டு இது ஒட்டு மொத்தமாக இந்த 5.5 ஏக்கரும் சிஎம்டி இடம், இது நாங்கள் இதை வந்து ஆக்குபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நீதிமன்றத்தை உத்தரவு வாங்கிட்டு நீ அப்போ இடிக்கும் போது பள்ளிவாசல் இடிக்கிறேன்னு சொன்னால் அது நம்ம லாஜிக்காக ஏற்றுட்டு போகலாம். பள்ளிவாசல் கட்டிடங்கள் ஒன்றும் புனிதமானது இல்லை, புரியுதுங்களா? சரி, நீ எல்லா இடமும் இடிக்க போகிற, கோர்ட்டில் போய் 5.5 ஏக்கர்னும் போது எவ்வளோ சுற்றுவட்டம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த இடம் முழுக்க நீ வந்து ஆக்குபை பண்ண போகிறேன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இடிக்கிட்டோன்னு சொல்லி விட்டுருவோம். அரசுக்கிட்ட வேணால் அதுக்குண்டான காசு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்போம்.
இவ்வளோ நாள் நம்ம வரி கட்டியிருக்கோம் எல்லாம் எல்லாமே பண்ணியிருக்கோம் கட்டியிருக்கோம், நாங்கள் காசு வாங்கினது கேட்போம். அது தவிர வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து திமுக அரசு இப்போ எம்எம்டிஏ சிஎம்எம்டிஏ எல்லாம் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? மோடியுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இல்லை அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கா? இல்லை யோகி ஆதித்யநாத் கட்டுப்பாட்டில் இருக்கா? தமிழக அரசு கீழே தான் இருக்குது. அப்போ தமிழக அரசு வந்து முஸ்லீம்கள் தேர்தல் நேரத்தில் எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஆனால் இது வந்து அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க. இப்போ எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ட்விட்டரில் நான் பார்க்குறேன் நிறைய பேர், ஏங்க எம்எம்டி சிஎம்டி இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணி பள்ளிவாசல் கட்டிட்டீங்க, அது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் வந்து உடைக்க சொல்கிறான், நீங்கள் எங்கே உடைக்கிறது போராட்டம் பண்ணுறீங்க? எங்களுக்கும் நாங்களும் தரவு திரட்டின வரையும் எங்களுக்கும் வெளிப்படையாக அப்படி தான் சார் தெரிஞ்சிச்சு. நீங்கள் சொன்ன அப்புறம் தான் இவ்வளோ பெரிய இது சதிகள் உள்ள நடந்து. மொத்தம் 5.5 ஏக்கரா, 5.5 ஏக்கரில் 3 கோயில் 2 சர்ச்சு எல்லாமே இருக்குது, 1000க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது. நீ வந்து என்ன பண்ண, அரசு சார்பாக வந்து உயர்நீதிமன்றம் போய் இது சிஎம்டி இடம் எங்களுக்கு அரசுக்கு முக்கியமாக தேவை, நாங்கள் வந்து ஏதோ ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு வந்து விற்றுட்டோம், இல்லை பன்னாட்டு நிறுவனத்துக்கு குத்தகைக்கு விடுறோம், ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க. இங்கே வேறு ஒன்றும் அந்த இடத்த போய் ரீச்செல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? ஏற்கனவே அங்கே இருந்து பேருந்து நிலையத்தை கீழம்பாக்கத்துக்கு மாற்றிட்டு மக்களுக்கு கஷ்டப்பட வச்சுட்டு அந்த இடத்த வந்து இப்போது குஜராத் கம்பெனி ஏதோ விற்கிறதுக்கு திட்டம் போட்டுருக்காங்க. அதேமாரி இந்த இடம் பக்கத்தில் தானே இருக்குது இதுவும். அப்படிங்கும்போது இந்த இடம் கூட உங்களுக்கு தேவையாக இருக்கலாம், அதை நீங்கள் முறைப்படி பண்ணுங்கள். 5.5 ஏக்கரும் போயிட்டு சிஎம்டிக்கு சொந்தமான இடம், இது எங்களுக்கு வேணும்னு நீதிமன்றம் போடும். நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுவோம், உத்தரவு போட்ட பிறகு ஒட்டு மொத்தம் ஐடி எல்லாருக்கும் போச்சுன்னா எனக்கும் போதுன்னா எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் இடிப்பேன், நான் மற்றவங்களுக்கு இடிக்க மாட்டேன்னு சொன்னால் நாங்கள் என்ன இடிச்ச வேணாம். நீ உனக்கு ஓட்டு போடுவோம், நீ எம்எல்ஏ ஆகுவ, அமைச்சர் ஆகுவ, ஆனால் நீ எனக்கு எதிராகவே வேலை செய்வ, கேட்கக்கூடாது. சரி, வருங்காலத்தில் மக்கள் தீர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். இதனை தொடர்ந்து நீங்கள் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்கீங்க. விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து செஞ்சி மஸ்தான் அவங்கள நீக்கியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஏற்கனவே வந்து அதே விழுப்புரம் வந்து திமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் வந்து எஃப்டிஆர் நிகழ்ச்சி, நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இந்த நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில் செஞ்சி மஸ்தானும் பொன்முடியும் போய் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கும் போது செஞ்சி மஸ்தான் மைக்கை எடுத்து பேசும்போது மைக்கை படக்குன்னு பிடிங்கிட்டே உட்காரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அப்போ அவங்க 2 பேருக்கும் ஏதோ வாக்குவாதம் நடக்குது. ஏன்னா அவரும் அமைச்சர் தான், இவரும் அமைச்சர் தான், அவரும் மாவட்ட செயலர் தான், இவரும் மாவட்ட செயலர் தான், அவரும் திமுகவில் பழமையான நபர் தான், இவரும் பழமையான நபர் தான். ஆனால் இங்கே என்ன பாருங்கள், நீதி வந்து முஸ்லீமுக்கு எதிராக, முஸ்லீமுக்கு அநீதி, பொன்முடிக்கு நீதி. இது எந்த வகையில்? இதுதான் திமுக திராவிட மாடல் சமூக நீதி கட்சியினுடைய நிலைப்பாடா? அது மட்டும். ஆனால் அங்கே அநாகரிகமாக நடந்துக்கிட்டது யாருன்னா பொன்முடி. ஏன்னா அது நடந்தது ஒரு இஸ்லாமிய ஃபங்க்ஷன் போது, அவர் ஒரு முஸ்லீம் அமைச்சர் போது அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு தான் அதை பற்றி தெரியும், முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ என்ன மயிர் வந்து பிடுங்குற, அது முகம் சுழிக்கிற வழியிலே இருந்து அது எவ்வளோ அசிங்கமாக இருந்தது. அதுக்கு தலைமையும் எந்த ஒரு கண்டிப்பும் எதுவுமே தெரிவிக்கல. கண்டிக்கிறது மட்டும் இல்லை, இப்போ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பொன்முடியை சாந்தப்படுத்துவதற்காக அந்த மாவட்ட செயலாளர் பதவியை வந்து அவர்கிட்ட இருந்து பிடிங்க, அவர் பொன்முடி பையனுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து திமுக எப்படி பாஜக வந்து அமைச்சரவையில் இஸ்லாமியர்கள் இல்லாத அமைச்சரவை, மத்திய அமைச்சரவை, இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, மதசார்பின்மைக்கு எதிரானது, இது வந்து தவறான முன்னுதாரணம், இப்படியெல்லாம் திமுககாரன் மேடையிலையோ இதுமாரி டிவிலையும் உட்காந்து பேசுகிறானுங்க நாய்ங்க. ஆனால் இவன் கட்சியில் ஒரு இஸ்லாமியனுக்கு நான் என்ன சொல்கிறேன், செஞ்சி மஸ்தான் ஒன்றியும் அவர் தன்னை வந்து முழுமையான இஸ்லாமியவாதி மாரி இல்லை, அவர் பெயரளவுக்கு இஸ்லாமியர் தான் இருக்கார் இல்லையா? ஆமாம், அவர் திமுக தான் அவருடைய கொள்கையாக இருக்கார். இஸ்லாமியனுக்கு கொள்கையில் திமுக என்ன சொல்லியிருக்கா அதான் கொள்கைன்னுவார். அந்த மாதிரி நபருக்கே நீ வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னா அப்புறம் நீங்கள் வந்து எந்த இஸ்லாமிய சமூகத்தையும் நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுப்பீங்க சொல்லுங்கள்? எந்த அடிப்படையில் நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் திருமண நலத்துறை அமைச்சர், வெளிநாட்டு வாழ் நலத்துறை அமைச்சராக இருக்கார். இவரோட அமைச்சர் பதவியும் பறிக்கப்படுமா வருங்காலங்களில்? எதுவுமே நடக்கலாமா? எதுவுமே நடக்கலாம். இப்போ வந்து மாவட்ட செயலர், இப்போ நான் என்ன சொல்கிறேன், சில பேர் என்ன சொல்கிறாங்க, அமைச்சராக இருக்கார் இல்லை, மாவட்ட செயலர் தான் நீங்கள் நீக்கியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து பொன்முடி அமைச்சராக இருக்கார் இல்லை, மாவட்ட செயலர் பதவி வேற ஆளு கொடுங்க. நேரு அமைச்சராக தானே இருக்கார், மாவட்ட செயலர் பதவி இப்படிங்கிறீங்க. இருக்கிற அத்தனை அமைச்சரும் மாவட்ட செயலாளர் தான் இருக்கானுங்க. ஆனால் அதில் மஸ்தான் மட்டும் அமைச்சராக இருந்தால் மாவட்ட செயலர் இருக்கக்கூடாது. அதில் என்ன வேடிக்கைன்னா அவங்க பையனுக்கு கொடுத்தது தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அந்த பொறுப்பை. அதுதான், அது பொன்முடியுடைய பையனுக்கு அந்த பொறுப்பு கௌதம் சிகாமணி கொடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய தவறு. என்னன்னா கௌதம் சிகாமணி விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து நிறுத்தி வேட்பாளரை நிறுத்தணுன்றது பொன்முடி ஆசையாம்.
இப்போ வர இடைத்தேர்தல் ஆமாம். சார். அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, அங்கே எவனோ ஜோசியம் ஒருத்தன் சொன்னான், விக்கிரவாண்டி தேர்தலில் யார் நின்னாலும் ஜெயிச்ச பிறகு வந்து செத்துறாங்க அப்படின்னு. ஆ ஆ ஆ. எப்படி வேட்பாளரை நின்று ஜெயிச்சதுக்கப்புறம் செத்துறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் ஜோசியம் சொன்னானா? ஏன்னா கடந்த 2 எம்எல்ஏ அப்படி ஆனாங்க அப்படின்றதுக்காக வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம பையனை நிற்க வச்சு சாகடிச்சிடக்கூடாது இல்லையா? அதனால அந்த பொறுப்பை வேற எவனா ஒரு திமுககாரன் சாகட்டும், புரியுதுங்களா? கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக இவர் வந்து மாவட்ட செயலாளர் பதவியை பிடுங்குறாருன்னு சொன்னால், இது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? அப்போது இது வாரிசு அரசியல்னு பாஜக சொல்கிறது எவ்வளோ முழுமையாக அப்பட்டமான உண்மை? உண்மைதான் சார். அவங்க ஜோசியம் அதெல்லாம் நம்புறாங்களா சார் திமுக சார்ந்தவங்க? அவங்க வெளியே தான் அதான் சொன்னேன்ல, திராவிட மாடல்னுவாங்க, பகுத்தறிவு பாசறைன்னுவாங்க, சமூக நீதியின் கொள்கை, இது எல்லாம் பேச்சளவுக்கு சொல்லளவுக்கு தானே தவிர செயல் வடிவம் கொஞ்சம் கூட இல்லை. அது காரணம் அதுதான். இல்லைன்னா கௌதம் சிகாமணி தான் வேட்பாளரை நிப்பாட்டுறதுக்கு இருந்தாங்களாம். ஓ, அங்கே நின்னா செத்துருவாங்கன்றதுக்காக வந்து நிப்பாட்டலையாம். எவ்வளோ கேவலமாக இருக்குது இதெல்லாம். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சார். கேவலமாக விட அதிர்ச்சியாக இருக்குது. இதே மாதிரி நிறைய அதிர்ச்சிகள் இருக்குது திமுகவில். திமுக என்பது ஒரு துரோக கட்சி தான். இந்த இஸ்லாமிய சமூகம் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து ஏமாந்து திமுக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக தான் செயல்படுது. இப்போ இந்த பள்ளிவாசல் இடிக்கிற விஷயமா இருக்கட்டும், சிஎம்டியில் ஒரு ஃபோன் பண்ணால் வேலை முடிஞ்சது இல்லை உங்களுக்கு. இப்போ இல்லைன்னா கூட ஸ்டே ஆர்டர் வாங்கி நிறுத்தி வைக்கலாம், பொறுமையாக மறுசீலனை பண்ணலாம். இல்லை, நீதிமன்ற உத்தரவை அப்படியே அமல்படுத்தி கிழிச்சிட்டா மாதிரி எத்தனை உத்தரவுகள் இது நிலுவையில் கிடக்கு. அந்த தஞ்சாவூரில் அந்த ஒரு நிதி நிறுவனத்தினுடைய இதை பற்றி என்னாச்சு? உச்சநீதிமன்ற உத்தரவு வந்து நீங்கள் அமல்படுத்தலையே. சாஸ்தா பல்கலைக்கழகம் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலையே, அமைதியாக தானே கிடக்குது. அதை இடிக்க சொல்லுங்கள் போய் சாஸ்தா பல்கலைக்கழகத்தை. அது முடியாது. பள்ளிவாசல்னா இழிச்சு வாங்க முஸ்லீம்கள், ஏன்னா பிற மக்கள் மத்தியில் வன்மத்தை தூண்டிடலாம். சரிங்க சார், அவருக்கு அநீதி நடந்துச்சுன்னு நீங்கள் வந்து குரல் கொடுக்குறீங்க, எல்லாம் ஏற்றுக்கும்படியாக இருக்குது. ஏன்னா அது சம்மந்தப்பட்டமாக அவர் எதுவுமே குரல் கொடுக்கலையே சார். இன்றைக்கி கூட கௌதம் சிகாமணி அவரை போய் சந்தித்ததாகவும் என்கிட்ட வாழ்த்து பெற்றார்னு அவரோட ட்விட்டர் பக்கத்துலேயே செஞ்சி மஸ்தான் போடுறாரு. என்னங்க பண்ணுவார்? இருக்கிறதும் போயிடுமேன்றதுக்காக வந்து அப்படியே போகுன்றது தானே. அப்போ அவங்க பதவி அதுதான் முக்கியமாக பார்க்குறாங்க. இல்லை, அவங்க வந்து கண்டிக்க முடியாது இல்லையா? இப்போ கண்டிச்சேன்னு சொன்னால் கட்சியை விட்டு நீக்குவாங்க. போகலாமே சார் நீக்கிட்டு, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கட்சியில் நீக்கிட்டு போகலாமே சார். அதுக்கு தானே நாங்கள்லாம் இருக்குமேங்க. அவங்க பேச முடியாது, நாங்கள் தான் பேசணும். எல்லா கட்சியிலையும் வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லி எங்களை போன்ற நபர்கள் தான் பொது தளத்தில் பேசுவோம். திமுக பண்ணுற அநியாயம் அக்கிரமம்னு சொல்லுவோம். அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் ஒரே ஒரு மாவட்ட செயலர் தான் முஸ்லீம். அதையும் உன் மனசுக்கு பிடிக்காமல் பொன்முடிக்கு சாதகமாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அப்புறம் வந்து முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக வாக்கு மட்டும் கொடுத்துருங்கன்னு சொன்னால் எந்த வகையில் வாக்கு கொடுக்குறது சொல்லுங்கள்? எதுக்கு கொடுப்படியே இல்லை சார். அவருக்கு பதவி பறிச்சது மட்டும் இல்லாமல் அவருடைய மகன், சகோதரன், அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 2 வருடங்களாக பண்ணிட்டே வராங்க. ஒருத்தரையா அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அந்த பதவி பறிக்க. அது காரணம் என்னன்னு சொன்னாங்க, இந்த திமுக கூட்டணியில் சில கார்ப்பரேட் புரோக்கர்கள் வந்து திமுக கூடவே இருக்கானுங்க, இஸ்லாமிய அமைப்பு போர்வையில். அவனுங்க என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், அந்த ஹவாலா எதுவும் பண்ணுறானுங்கல்ல, அது மூலிமா வந்து பல கோடிகள் நிதி வந்து திமுக கொடுத்து இந்த வாரியம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க ஆண்டுட்டு கிடையாது. இந்த முஸ்லீம் லீக்கெல்லாம் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி பள்ளிவாசல் இடிக்கிறாங்க, முஸ்லீம் லீக் வர சொல்லுங்கள். காதர் மொய்தீன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வீட்டில் தூங்கிட்டா இருக்காரு. இல்லை, இப்போ ஜெயிச்சானா அவன் நவாஸ்கனி என்ன பிடிங்கிட்டா வீட்டில் உட்காந்துருக்கான்? வரணுமா இல்லையா? சமூகத்தினுடைய பிரதிநிதி தானே இப்போ நீ ஜெயிச்சிருக்க. ஒரு பள்ளிவாசல் இடிக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஏன் வரல? எங்களுக்கு குரல் கொடுப்பீங்கன்னு தான் நாங்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து மேலே எடுத்துக்கோங்க. ஏன் வரலன்னு சொன்னால் திமுக இதே மத்திய அரசு தொடர்புள்ளதாக இருக்கட்டும், இன்னொரு வந்து சட்டை இப்படி போட்டு பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படின்னு போட்டிருப்பானுங்க. அப்போது பாஜக ஆர்எஸ்எஸ் இடித்ததான் கண்டனமா? ஏன் திமுககாரன் இடித்தா கண்டிக்க மாட்டீங்களா? அப்போ அதில் உங்களுக்கே பாசிசம் இருக்கேன். உங்களுடைய குணம், உங்களுடைய செயல்பாடுகளே முழுக்க பாசிசமாச்சே. அப்போ நீங்கள் எப்படி பாசிசத்தை எதிர்ப்பீங்க? வரும் காலங்களில் செஞ்சி மஸ்தானுக்கு அடுத்த 2026 இப்போ இருக்க வாய்ப்பு கூட அவருக்கு கொடுக்கப்படுமா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி மசூதி, இந்த மாதிரி சமூகத்தில் நடக்கும் தொடர்ந்து பல பிரச்சனைகளை கூறிட்டு வரீங்க, அதிர்ச்சிக்குள்ளான தகவலை தெரிவிக்கிறீங்க. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை கூறினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.